ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 நிமிஷத்தில் உங்களோட மொபைல்லே வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து ஆதார் கார்டு வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு நெட் சென்டருக்கா போயிட்டு தனியாக பே பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் மொபைல் இருந்தாவே போதும். ஜஸ்ட் நீங்கள் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே மேலே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் வந்துட்டு ஆதார் கார்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணீங்கனாவே, நீங்க வேற எதுவுமே யுஐடிஏ, டிஏஐ அப்படின்லாம் போட தேவையில்ல. ஆதார் கார்டு டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாவே, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் அதுவே வந்துரும். ஸோ அந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது ரீடைரக்ட் ஆயிட்டு, அவங்களோட அந்த அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட்டுக்குள்ள அதுவே வந்து உள்ள போயிரும். ஸோ உள்ள போனதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த சேனல் புடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உள்ள வந்துட்டோம்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் கீழ பார்த்தீங்கன்னா நெறைய குடுத்துருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, கீழ நம்மளுக்கு என்ன தேவை டவுன்லோட் ஆதார் அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ இது நம்ம ஆதார் வந்து டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ இதிலேயே இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்தனால நம்மளுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு. ஸோ இந்த டவுன்லோட் ஆதார் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதார் நம்பர், என்ரோல்மென்ட் ஐடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். விர்ச்சுவல் ஐடி நம்பர், எஸ்ஐடி அப்படின்னு குடுத்துருப்பாங்க. நம்ம ஆதார் நம்பர் நம்ம கையிலேயே இருக்கிறனால, நம்ம ஆதார் நம்பர வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் நம்பர் என்னவோ, அந்த ஆதார் நம்பர இதில வந்து டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கேப்ச்சா குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்ச்சாவ நீங்க வந்துட்டு என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்ன கேப்ச்சா குடுத்துருக்காங்களோ, அதே கேப்ச்சா வந்து நீங்க வந்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சென்ட் ஓடிபி அப்படி வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட ஓடிபி வந்துட்டு உங்களோட அதாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ ஆதார் கூடவோட ஒரு மொபைல் நம்பர் வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு அந்த ஓடிபி வந்து போயிரும். ஸோ அந்த ஓடிபி நீங்க இதில என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன குடுத்தீங்கன்னா, அ அத வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ அந்த ஓடிபிய வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட ஆதார் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வெரிஃபை ஆயிருச்சு. இங்க மேல பார்த்தீங்கன்னா தெரியுது. இங்க ஆதார் டவுன்லோட் ஆகி எனக்கு வந்து காமிச்சிருச்சு. ஸோ இத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பாஸ்வேர்ட் போட்டு உங்களோட ஆதார வந்து பாஸ்வேர்ட் போட்டு புரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு எப்படி வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலயே வந்து அவங்களே வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தி ஆதார் பாஸ்வேர்ட் வில் பி 8 கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே குடுத்துருக்காங்க. 8 கேரக்டர் இருக்குது உங்களோட பாஸ்வேர்டு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிள்ன்னு சொல்லிட்டு அவங்களே குடுத்துருக்காங்க. உங்க நேம் என்னவோ, உங்க டேட் ஆஃப் பர்த் என்னவோ, ஸோ அத கம்பைன் பண்ணி தான் உங்க பாஸ்வேர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா போயிட்டு நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ உங்க நேம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு அனீஸ் ஒய் குமார் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஆ டேட் ஆஃப் பர்த் வந்து 1989 அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க எடுத்துக்கூடிய பாஸ்வேர்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு 4 கேரக்டர் எடுத்துக்கணும். ஸோ உங்களோட நேம்ல ஃபர்ஸ்ட்டு நீங்க ஆதார் கார்ட்ல என்னவா இருக்குதோ, அந்த ஃபர்ஸ்ட்டு 4 நம்பர் நேம எடுத்துக்கணும். 4 லெட்டர்ஸ் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு உங்களோட பர்த் இயர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது மீதி நாள் வந்து அந்த பர்த் இயர் வந்து போட்டுறணும். ஸோ போட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளா நீங்களே வந்து வீட்லயே வந்து எடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தடு. ஸோ இது நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எதுக்குடா இவன் தேவையில்லாம வீடியோ போடுறான் அப்படின்னு கூட நினைப்பீங்க. ஸோ தெரியாத ஒரு சிலருக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.